குரு தட்சிணை கொடுத்தாதானே கிடைக்க வேண்டியது கிடைக்கும். என்ன வேணும்னு சொல்லுங்க மாம்சே, என்ன வேணாலும் வாங்கி தரேன். நீ இப்ப இருக்கிற மூடுக்கு என் 10 விரலுக்கும் மோதிரம் போட சொன்னாலும் போடுவதா. ஆனா உன் மாமா அவ்வளவு கெட்டவன் இல்ல. எனக்கு தேவை ஒரே ஒரு பக்கெட் பிரியாணி, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு விஷயமா? சும்மா கேட்டாலே நான் வாங்கி தருவேன். சொல்லுங்க மாம்சே, கண்டிப்பா நான் வாங்கி தரேன். சரி, ஒரு பக்கெட் பிரியாணி சொல்லிடு. அது வந்ததுக்கு அப்புறமா மாமா சொல்றேன். ஓகே? என்ன மாம்சே நீங்க நமக்குள்ள நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா? முதல்ல இந்த கையில பிரியாணி, அப்புறம் இந்த கையில அர்த்தம் அபிஷேக். புரியுதா? என் தலையே வெடிச்சிடற மாதிரி இருக்கு. சொல்லுங்க மாம்சே. நீ முதல்ல பிரியாணிய சொல்லுப்பா. இந்த நேரத்துல எப்படி மாம்சே பிரியாணி கிடைக்கும்? இந்த நேரத்துல நான் சொல்லலப்பா. காலையில ஆர்டர் பண்ணு. பிரியாணியை நான் சாப்பிட்டுட்டு அர்த்தத்தை சொல்றேன். பை, see you. மாம்சே மாம்சே வாங்கி தரேன் மாம்சே. பிரியாணி வந்தப்புறம் நானும் சொல்றேன். ஐயோ, சிம்ரன் இப்படி புலம்ப விட்டுட்டாலே. இந்த மாம்சம் இப்ப நேரம் பார்த்து பழி வாங்கிட்டு போறாரே. என்ன பண்றது? कार्ती, मैं तेरे बिना नहीं रह सकती। किसी भी कारण की वजह से हमारी शादी रुकनी नहीं चाहिए। हमारा एक बच्चा नहीं, 10 बच्चे पैदा होंगे। घर पूरा बच्चों की आवाज सुनती रहेगी। சிம்ரன், நீ என்ன சொன்னு எனக்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல. ஆனா நீ ஹிந்தியில பேசினது அப்படியே கவிதை மாதிரி என் மனசுக்குள்ள போய் என் இதயத்தை தொடுது. ஆனா கண்டிப்பா நீ ஏதோ ஃபீலிங்கா தான் பேசியிருக்க. இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. मैं प्यार करता हूँ. அர்த்தம் மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் இந்த மாமாவை உண்டில்லன்னு பண்ணிடலாம். வெண்ணிலா, வாங்க பூஜாக்கா. இதுதான் நீ சொன்ன சித்ராக்கா ரூமா? ஆமாக்கா. ஒவ்வொருத்தர் வந்து மனைவி இருந்ததும் அவங்கள மனசுல இருந்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனா முத்தர் சன்ன அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய அறைய வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு தூரம் மனைவியை நேசிச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லக்கா, சித்ராக்கா தான் இந்த வீட்டையே பாதுகாக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். என்னதான் எங்களுக்கு குலதெய்வம் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு குலதெய்வம்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சித்ராக்கா தான். வெண்ணிலா, என்ன இது 3 சங்கு இருக்கு? இத சாமி படம் முன்னாடி வச்சு வழிபட்டா ரொம்ப நல்லது. வலம்புரி சங்குன்னு பேரு. நான் இந்த வீட்டுக்கு சாமியா நினைக்கிறது சித்ராக்காவை தான். அதனாலதான் அவங்க படத்துக்கு முன்னாடி இந்த வலம்புரி சங்க வச்சிருக்கேன். வலம்புரி சங்கா அப்படின்னா என்னது? ஐயோ, எனக்கா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க? வலம்புரி சங்குங்கிறது மகாலட்சுமியோட ஒரு அவதாரம் மாதிரி. பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் வந்தப்போ அது கூட சேர்ந்து இந்த வலம்புரி சங்கம் வந்ததுன்னு சொல்வாங்க. இது வீட்ல இருந்தா ரொம்ப சுபிட்சம் பெருகும், நோய் நொடி அண்டாது, நல்ல வளம் பெருகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கைக்கா. இதுக்குள்ள காசு போட்டு வச்சா பணம் பெருகுங்கிறது ஐதீகம். அப்படியா? ஆமாக்கா. இத காதுல வச்சு கேளுங்களேன். என்னக்கா, கடலோட சத்தம் கேக்குதா? ஆமா, கேக்குது. இந்த சங்கு வெளியில வந்து எத்தனை நாள் ஆனாலும் கடலோட சத்தத்தை உள்ளே வச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த சங்க தீக்குள்ள போட்டா இன்னும் வெள்ளையா மாறிடும் பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவலா சொல்ற வெண்ணிலா. இதெல்லாம் என் பாட்டி அம்மா கதை கதையா சொன்னது. அதுதான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். இங்க வேற வேலை என்ன இருக்கு எங்களுக்கு? நீங்கெல்லாம் கூட உங்க ஊர்ல பிஸியா இருப்பீங்க. நான் உட்கார்ந்து இந்த கதையெல்லாம் கேட்டு வச்சு ருத்ராவுக்கு சொல்வேன்.
அதே மாதிரி இப்படி கேக்குற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் சொல்வேன். சரி வெண்ணிலா, நீ சாமி கும்பிட்டுட்டு வா. அவரும் சிம்ரனும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு கீழே வரேன். சரிக்கா. பூஜாக்கா இந்த சங்க பத்தி சொன்னப்ப ஆசையா கேட்டாங்கல்ல, பேசாம முத்து மாமா கிட்ட கேட்டு இத அவங்களுக்கு கொடுத்து விட்டா என்ன? என்ன வந்துட்டு சைலண்டா நிக்கிற? கையில் என்ன சங்கு? இல்ல முத்து மாமா, இப்போ சித்ராக்கா ரூமுக்கு பூஜாக்கா வந்துட்டு போனாங்க. இந்த வலம்புரி சங்க பத்தி சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டாங்க. அதான் நம்ம வீட்ல தான் 3 இருக்கே, இதுல ஒண்ணு அவங்களுக்கு கொடுக்கலாமா? இதெல்லாம் ஏன் கேட்டுட்டு கொடுக்கணும் தோணுதா? கொடுத்துடு. சரி முத்து மாமா. என்ன கிளம்புறேங்கிறாங்க, இன்னும் ஒண்ணு கிளம்புற வழியே காணும். அம்மா எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்காங்கம்மா. சரி, நீ ஏன் இவ்ளோ கடுப்பா கேக்குற? பின்ன வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் வெண்ணிலாவே பொழுது தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவ இருக்கிற இருப்புக்கு இதெல்லாம் தேவையா? எதை எங்க வைக்கணுமோ அதை அங்கதான் வைக்கணும். ஓவரா புகழ்ந்து அவளை ஏத்தி விட்டு போயிட்டாங்கன்னா தலையில தட்டி இறக்கிறது நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். அம்மா அதெல்லாம் போயிடுவாங்கம்மா. போனா சரிதான். ஏய், இங்க வா. என்ன அது கையில? சங்கத்தை, வலம்புரி சங்கு. ஆமா, இது எங்க எடுத்துட்டு போற? கேக்குறல்ல, இப்ப எதுக்கு இத கையில எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லு. பூஜாக்கா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. நம்ம வீட்டோட ஞாபகார்த்தமா அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் அதை எடுத்துட்டு வந்தேன். பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கி பரிசு கொடுக்கறியா? இது என்ன உங்க அம்மா கொடுத்து அனுப்பின சீதனமா? தூக்கி அப்படியே கொடுக்கறங்கிற? இல்ல, அப்படிலாம் இல்ல. இல்லன்னா வேற என்ன? இங்க இருக்கிறத எடுத்து அப்படியே வாரி வழங்கலான்னு பாத்தியா நீ? இப்படியே போன நாங்க ஓட்டாண்டி ஆக வேண்டியதான். கொண்டாத. இல்ல, முத்து மாமா கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். கொடுத்துடலாமான்னு கேட்டதுக்கு சரின்னு சொன்னாரு. முத்தரசன் பேர சொன்னா அப்படியே நான் பயந்து நடுங்கிடுவேன்னு நினைச்சியா? இல்ல, அது பார், அத கூடுன்னு சொல்லி ரொம்ப நேரமாச்சு. இப்ப அத குடுக்க போறியா இல்லையா? சரி, நான் கொடுத்துடுறேன். போ.
முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அவங்க கிளம்புறாங்களா, இவ அப்படியே குடுக்கறாளா? போய் என்ன வேலை இருக்கோ அதை பார்த்து முடி. இந்த தானம் வழங்குறது, தர்மம் வழங்குறதெல்லாம் எங்களுக்கு எப்படின்னு தெரியும். நீ முதலாளி அம்மா ஆகுறதுக்கு முயற்சி பண்ணாத, புரிஞ்சுதோ? அம்மா, உண்மையிலேயே இந்த வடை சட்டியில எண்ணெயை ஊத்தி கடுகு போட்டா பொரியுமே, அப்படி ஒரு பொரி பொரியறமா நீ? இவளுக்கு இதெல்லாம் பத்தாது. இத்தனை திட்டியும் இத கையில தூக்கிட்டு வரானா எவ்வளவு திமிர் இருக்கணும். சரி சரி, இந்தா. என்னம்மா என்கிட்ட தர? அதான் அந்த நகைக்கடை ஓனர் பூஜா இருக்கால, அவளுக்கு நீ குடுக்கறேன்னு உன் கையால குடு. பூஜா, ஜரா இதர் आओ. எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கோம், நீ வந்து இங்க நின்னுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். நைட் சொன்னேன்ல, இங்கிருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, அதான். என்னப்பா, வந்த விருந்தாளிங்கெல்லாம் கிளம்புறாங்க, வீடே பரபரப்பா இருக்கு. நீ என்னடானா இங்க வந்து ஒரு மாதிரி நின்னுகிட்டு இருக்க? வா வா வா. நான் வரல மாம்ஸ், நீங்க போங்க. ஏன்பா இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? வாப்பா. மாமா வேண்டாம் மாமா, எனக்கு மனசு சரியில்லை, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விடுங்கன்னா விடுங்க. ஷோ, இந்த பாருப்பா, சிம்ரன் கிளம்புறப்போ கண்டிப்பா உன்னை தேடுவாப்பா. பரவாயில்ல மாம்ஸ், எனக்கு மனசு சரியில்லை, விட்டுருங்க. பாத்துக்கோ, அப்புறம் சிம்ரன் கிளம்பினதுக்கு அப்புறம் ஐயோ நான் அவளை பார்க்கலையேன்னு ஃபீல் பண்ணாத தம்பி. நான் மொட்டை மாடிக்கு போறேன். அட என்னடா இவன் இவ்வளவு சொல்லியும் வரமாட்டேங்கிறானே. இந்த காதல் இருக்கே, காதல் அது எல்லார் மனசையும் கெடுத்து விட்டோம். சொல்கிற பேச்சை கேட்காம உடனே ஊருக்கு போகணும் அடம் முடிக்கிறல்ல. சாரிப்பா, வேற வழி இல்லை. சரி, அடுத்த வாட்டி வரும்போது அது நிதானமாக இங்கே தங்கிட்டு தான் போகணும், அவசரப்படக்கூடாது. உனக்கு தான். கண்டிப்பா. சரி, கிளம்புறேன். சரி வாங்க. கொடுங்கக்கா. பரவாயில்ல பூஜா, நீங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்காகவே நான் இந்த பரிசை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப அதிர்ஷ்டமான சங்கு. இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வைங்க. இதுக்கு பேரு வலம்புரி சங்கு. வெண்ணிலா தானே இது கொடுக்குறேன்னு சொன்னா. சிம்ரன், இங்க வாமா. பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருமா. நீ பண்ற ரிசர்ச், இன்னும் உன்னோட ஃபியூச்சர் லைஃப் எல்லாத்துலயும் நீ ஜெயிக்கணும், நல்லபடியா வரணுமா.
थैंक्स माँ। உன் கூட இருக்க முடியல. வந்த உடனே உன்னை விட்டு போறேன்னு கஷ்டமா இருக்கு. ஏதோ நம்ம பழகுனது சில நாட்கள்னாலும் வருஷக்கணக்கா உன் கூட பழகுன மாதிரி இருக்கு வெண்ணிலா. அதுக்கு காரணம் உன்னோட அன்புதான். புதுசா பார்த்த ஃபீல் இல்லாம எங்களை வந்து அப்படி பார்த்துக்கிட்டேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு உன்னோட அன்பு. இந்த மாதிரி யாராலையும் அன்பு காட்ட முடியாது வெண்ணிலா. அக்கா, நீங்க கண்டிப்பா எப்ப லீவு கிடைச்சாலும் இங்க வந்துடணும், சரியா? உங்களுக்கு இங்க ஒரு தங்கச்சி இருக்காங்கறத நீங்க மறந்துடாதீங்க. கண்டிப்பா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நீயும் எங்க ஊருக்கு வரணும், சரியா? நான் வந்து நிறைய பிளான் வச்சிருக்கேன். உனக்கு சுத்தி காமிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அங்க இருந்து கோவா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம், சரியா வெண்ணிலா? சரிக்கா. பூஜா, வெண்ணிலா சிரிக்கிறதுலயே புரியலையா? விஷயத்த இங்க சொல்ல சொல்லி சிரிக்கிறாங்க. புரியுது புரியுது. கூப்பிடுங்க, உடனே வந்துடும். அப்போ நாங்க கிளம்புறோம்மா. அக்கா, என்னாச்சுக்கா? அக்கா, ஐயோ, முத்துமாமா, அக்கா என்னாச்சு? அக்கா, அக்கா, என்னக்கா? என்னாச்சு? என்னாச்சு பூஜா? அக்கா, தலை तुम्हें क्या हुआ? உட்கார வைங்க. पूजा, உட்காருங்க அக்கா. பாத்து. पूजा, बैठ बैठ, पहले तो बैठ। तुम्हें क्या हुआ? बताओ। एनाच? வெண்ணிலா, உள்ள கொண்டு போய் கொஞ்ச நேரம் படுக்கவே. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுமா, போமா. अक्का ये बात है कि संभाल के आइए. ஒன்றும் இல்லடா, இரு, டாக்டர் வர சொல்லலாம். ஹலோ, டாக்டர், நான் முத்தரசன் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை டாக்டர், கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? ஏதாவது எமர்ஜென்சியா? ஃப்ரெண்டோட ஒய்ஃப் திடீர்னு அவங்களுக்கு தலை சுற்றி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு.